அறிவும். நம்ம எல்லாம் தேடுறது எதை தேடுறோம்? கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிற நிலையில் நம்ம எல்லாத்தையும் இந்த உலகம் ஒரு மாயை, இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு நிதர்சனம் இல்லை, இது ஒரு நாள் காணாமல் போகும், இது மாறக்கூடியது, மறையக்கூடியது, அந்த கருத்துக்கள்லாம் நமக்கு என்னவா தெரியும்? இது வரைக்கும் தத்துவங்களாக தெரியும். இந்த தத்துவம் உங்களோட இணைஞ்சு எந்த விதமாக செயல்படுறது, இதை தான் இன்றைக்கி உணர்த்தியிருக்காங்க. இப்போது நம்ம இருக்கக்கூடிய இருப்பை எது நிர்ணயிக்குது? காலம். நம்ம இப்போ ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 70 வயதுக்கு உரிய அந்த இடைவெளி, அந்த காலத்தில் அந்த இடைவெளி பிறந்ததிலிருந்து 70 வயது வரைக்கும் அந்த இடைவெளியை நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம்? இயற்கை. அந்த இடைவெளியை நமக்குள்ளே இருந்து எது செயல்படுத்துதுன்னா இயற்கை. இயற்கை முதல்ல பருவங்களாக அந்தந்த வளர்ச்சிக்கேற்ற மாதிரி பருவங்களாக கொடுக்கறது. உடல் அந்தந்த நிலைக்கு மாறுது. அந்த உடலுடைய மாற்றத்துக்கு ஏற்ப அவங்களுக்குள்ளுக்குள்ள தோன்றக்கூடிய உணர்வுகள் அது மாறுறது. இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு நாடகம் மாதிரி. ஒரு நாள் நம்ம இந்த இயற்கையிலிருந்து நம்ம விலகும் பொழுது, அதாவது காலம் தன்னை சுருக்கிக்கும் பொழுது நம்ம இதை விட்டு வெளியில் போயிடுவோம். அப்போ நம்ம யாரு? இப்போ இது வரைக்கும் காலத்திலையும் இயற்கையிலையும் இருந்த வரைக்கும் இருப்பை காமிச்சிட்டு இருந்த, பலவித பரிணாமங்களை கொடுத்து பலவித வளர்ச்சிகளை கொடுத்துட்டு இருந்த, பலவித அனுபவங்களை நமக்கு கொடுத்த அந்த இயற்கை ஏன் மறுபடியும் நமக்குள்ள செயல்படாத ஒரு தன்மைக்கும் காலத்தில் நம்ம இல்லாத ஒரு இருப்புக்கும் ஏன் போகிறோம்? அப்போ இங்கே வந்தது எது, போனது எது? இங்கே காலத்தோடையும் இயற்கையோடையும் இணைந்து இருந்தது எது? இது வெளியே போன உடனே காலத்திலையும் இயற்கையிலையும் இல்லாமல் போகும்பொழுது அது எங்கே போகுது, எப்படி இருக்கு? இதுதான் நம்முடைய தேடுதல். கொஞ்சம் புரிதல், விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு தேடுதல் இதுதான். வாழ்க்கைனா நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளோட நினைவுகளோட இருக்கக்கூடியது இல்லை, அதை தாண்டிய ஒன்று என்னவோ இருக்கு. ஆனால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கணும்னா நிறைய பயிற்சிகள் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கான வழிமுறைகள், போதுமான அளவு வழிமுறைகள் நமக்கு புரியலை, தெரியவும் இல்லை. இப்போ காலத்தோடையும் இயற்கையோடையும் பருவங்களாக கடந்து அந்தந்த நிலைக்குரிய அனுபவங்களை அடைந்து எல்லாம் செயல்படுத்துறது எதோட ஒப்பிட முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு நாடகத்தில் நம்ம எப்படி ஒரு கதாபாத்திரமாக போனோம்னா அந்த கதாபாத்திரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சிட்டு வரா மாதிரி நம்முடைய ஜீவன் அப்படின்ற ஒரு இருப்பின் சக்தி, அவ்வளோதான். இங்கே ஒன்றுமே இல்லை, இருப்பின் சக்தி. அந்த இருப்பின் சக்தி இந்த நிகழ்வுகளோடு இணையும் பொழுது தான் பெறக்கூடிய அனுபவங்களால் தன்னுடைய கர்ம வினைக்கேற்ற மாதிரி தன்னை செயல்படுத்தி தனக்குள் இருக்கக்கூடிய மிக உன்னதமான அந்த உணர்வை செயல்படுத்த தெரியாமல் இழந்து பின் தன்னுடைய நிலையை வெளியேற்றும் பொழுது ஒரு குழப்பம் அடைஞ்ச நிலையில் அது வெளியில் போகும் பொழுது அந்த ஜீவனுக்கு மறுபடியும் அந்த குழப்பத்தை தெளிவிக்க மீண்டும் பிறவி என்ற ஒன்று கொடுக்கப்படுறது. சரி, இதிலெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் எப்படி உணர்ந்துக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம கண்களை திறந்து பார்த்து காதுகளால் கேட்டு வார்த்தைகளால் பேசி இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவித்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்குள்ள இதெல்லாம் அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்தி நமக்குள்ளேயும் இருக்கு. ஒரு பெரிய பெட்டகம், அந்த பெட்டகத்தை திறந்து பார்த்தா தான் தெரியும் அது உள்ள எத்தனை வைடூரியங்களும் கோமேதகங்கள் மாணிக்கங்கள் எல்லாம் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த பெட்டியை திறக்காம மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்டியோட மேல அமைப்பை பார்த்துட்டு இந்த பெட்டி இந்த விதமான அமைப்பால் படைக்கப்பட்டது, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத நம்மளே ஒரு கற்பனை செய்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற சக்தியை வீணடிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தியான நிலையில போகும் பொழுது தியானம் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு அந்த பெட்டகத்தை திறந்து விடும் ஒரு செயல். உங்களுக்கு அந்த பெட்டிக்கான சாவி, இந்த தியானம்ன்றது உங்களுக்கு அந்த பெட்டகத்தை திறந்து விட்டு அதுக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிக்கும். அதாவது இருப்புன்னு இருக்கக்கூடிய இந்த சக்தியை எப்படி மாத்துறது, தியானம் எப்படி மாத்துறது,
அப்படின்றத இப்ப உணர்ந்து பார்ப்போம். தியானத்துல போகும்பொழுது ஏற்படக்கூடியது என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. நினைவுகள் இல்லை, நிகழ்வுகள் இல்லை, உடல் இல்லை, எதுவுமே இல்லை. அது ஒரு உணர்வா இருக்கு. அந்த உணர்வு இன்னும் ஆழமா போக போக என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு வெளிக்குள்ள, ஒரு வெட்ட வெளியை உணர்ந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஒரு வெட்ட வெளி. கண்களை மூண்டா நமக்கு எப்படி ஒண்ணுமே இல்லையோ அந்த மாதிரி அந்த உணர்வு ஒரு வெளிக்குள்ள இருக்கு. அந்த வெளி எதனால சூழப்பட்டிருக்கோம்? அங்க ஒண்ணுமே இல்லை. இங்க இருப்புக்கு, உலகத்துல பாக்கிறதுக்கு உடல் இருக்கு, சிந்தனையில செயல்படுறதுக்கு மனம் இருக்கு. அந்த வெளிக்குள்ள என்ன இருக்கும்? உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வோட பிரகாசத்துல அந்த வெளிக்குள்ள என்ன இருக்கும்? அதுல அதிர்வுகளா நிரப்பப்பட்டிருக்கு. அந்த வெட்ட வெளி முழுவதும் அதிர்வுகளா நிரம்பி இருக்கு. அந்த அதிர்வுகள் ஒரு சில அசைவுகளை மேற்கொள்ளும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இயக்கம், படைப்பு அப்படின்ற நிகழ்வுகள்லாம் நமக்கு இங்க தெரியப்படுறது. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எது ஆதாரமா இருக்கு? இதெல்லாம் உணர்றதுக்கு ஒண்ணு ஏதோ நம்ம கிட்ட இருக்கணும். இருந்தாதான் போய் இதெல்லாம் உணர முடியும். எது நமக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது? உயிர். உயிர் அப்படின்ற ஒரு சக்தி, ஒரு ஒளியின் தன்மை. அந்த ஒளி, அந்த உயிரோட அந்த ஒளி, அந்த ஒளியோட பிரகாசத்தால தான் நம்ம இதெல்லாம் உணர்ந்துக்கிறோம். அந்த உயிர் அப்படின்றத அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தோம்னா, விழிப்புத்தன்மை பிளஸ் உணர்வு. உயிருன்றத ரெண்டா பிரிச்சா எப்படி இருக்கும்னா, விழிப்பு பிளஸ் உணர்வு. ஒரு விழித்துன்னு இருக்கிற ஒரு தன்மை, இந்த விழிப்புத்தன்மையே உணர்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலை. அவ்வளவுதான், இதுதான் இருக்கு. உயிருன்றத கொஞ்சமா மாத்தினோம்னா இதுதான் மாறும். சரி, இதுக்கப்புறம் நமக்குள்ள இப்ப உயிர் இருக்குன்னு சொல்றோம். இந்த உயிர் விழிப்பு தன்மையாவும் உணர்வின் நிலையாவும் இருக்கு. அடுத்து நமக்குள்ள என்ன இருக்கு? இந்த உயிர் இருக்கிறதுனால எது இயங்குது? சுவாசம். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சுவாசம். நமக்குள்ள சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா உயிர் தன்னால காணாம போயிடும். அதாவது அதனுடைய தன்மைக்கு மாறிடும். காணாம போயிடும்னா இல்லாம ஆயிடும். உயிர் இல்லாம ஆகவே முடியாது. ஏன்னா அது ஒரு படைப்பின் சக்தி, படைப்பின் ஆதாரம். அது நமக்கு தற்காலிகமா நமக்கு ஒரு உடம்புக்குள்ள, ஒரு இருப்புக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் தன்மையை நம்ம எப்படி வச்சுன்னு இருக்கோம்? உயிர் தன்மையில இருக்கும் பொழுது நம்ம எப்படி செயல்படுறோன்றது நமக்கு எது நிர்ணயிக்கும்? சுவாசம். இப்ப உயிரை எப்படி விழிப்புத்தன்மையும் உணர்வுமா பிரிச்சோமோ அதே மாதிரி சுவாசத்தை அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு போய் உள்ள உணர்ந்து பார்க்கும் பொழுது அசைவு பிளஸ் அழுத்தம். இப்போ சுவாசத்தை நல்லா உணர்ந்து பார்த்தோன்னா நமக்கே தெரியும். சுவாசம் உள்ள போயிட்டு வெளியில வரும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டு அது அப்படி அழுத்தும் பொழுது மறுபடியும் அது வெளியே வந்துடுது. உள்ள வந்த ஒண்ணு மறுபடியும் வெளியில போயிடுறது. நம்ம முயற்சியா இல்லை, அது எந்த இடத்துல எங்க போய் அது அழுத்துது அப்படின்றதுதான் அந்தந்த சக்கரங்கள்னு சொல்றோம். சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் வழியா ஏன் செயல்படணும்? அந்த ஜீவனுக்கு உண்டான கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த ஜீவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கோ, அதனுடைய விதி வினை எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ, எந்த விதமான அனுபவங்களோட அந்த ஜீவன் இணைந்து வரணும்ன்ற அமைப்பு இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி அந்த சுவாசம் சக்கரங்கள்ல அசைவு வழியா போய் அந்த சக்கரங்கள்ல தொட்டு அந்த விதமான சிந்தனைகள் மட்டும்தான் அந்த ஜீவனுக்கு பெறப்படும். இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அடுத்தது சுவாசம்ன்றது அசைவு பிளஸ் அழுத்தம், அந்தந்த சக்கரங்களுக்கு உண்டான நிலை. நமக்கு அடுத்து முதல்ல உயிர் இருக்கு, சுவாசம் இருக்கு. அதை ரெண்டையும் உணர்ந்து பார்த்துரும். இதனுடைய தன்மைகளை, உயிரோட தன்மையும் சுவாசத்தோட தன்மையும் தெரியுது. அடுத்து வேற என்ன அடுத்து நமக்கு வரும்? சிந்தனை. நம்ம எல்லாம் சிந்தனையில இருக்கிறோம். நம்ம இப்ப சாதாரணமா இருந்தா கூட எதுல இருப்போம்? சிந்தனையில இருப்போம். சிந்தனைன்ற ஒண்ணு எதனால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது சலனம் பிளஸ் குழப்பம். சலனம் என்ற ஒன்றும் குழப்பம் என்ற ஒன்றும் சேர்ந்ததுதான் நம்ம சிந்தனைன்னு சொல்றோம். அந்த சலனத்தையும் சலனத்தால அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு புரிதலும் தெளிவும் இருக்காம
அதனால சிந்தனையில தெளிவு வேணும், சிந்தனையில அமைதி உண்டாக்குங்க, சிந்தனையில எப்பொழுதும் ஒரு அமைதியை மேற்கொள்ளுங்க. அமைதியா இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் புரியும். ஏன் சொல்றாங்க? உங்களுடைய சிந்தனை இந்த சலனம் பிளஸ் குழப்பம் இதனால சூழப்படும் பொழுது அது எதிர்மறையான உணர்வுகளை உங்களுக்கு தோற்றுவித்து உங்களுக்கு இன்னும் புரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அந்த நிலை ஏற்படுறதுக்கு காரணம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விதி வினை இதோட செயல்பாடு. அடுத்தது சிந்தனைக்கு அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்கு? முதல்ல உயிர் இருந்தது, விழிப்புத்தன்மை பிளஸ் உணர்வா இருக்குது. அடுத்து சுவாசம்ன்றது அசைவு பிளஸ் அழுத்தமா, அழுத்தம்ன்றது அந்தந்த இடங்களை தொடக்கூடிய ஒரு மையத்துல போய் அது தொட்டு மறுபடி வெளியில வர்றது. சுவாசம்ன்றது ஒரு அசைவின் சக்தியா இருக்கு, அது விதி வினையால நிர்ணயிக்கப்படுறது. அடுத்தது சிந்தனை. சிந்தனை என்ற ஒன்று எதனால வருது? சலனம் பிளஸ் குழப்பம். இது விதி வினையால எப்போ நிர்ணயிக்கப்பட்டிருந்தோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகள் இந்த ஜீவனுடைய சிந்தனையில அதுக்கேற்ற எண்ணங்கள் தான் வரும், அதுக்கேற்ற சிந்தனைகள் தான் வரும். இந்த மாதிரி செயல்படுறது. அடுத்து வேற எது வழியா செயல்படுறோம்? நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? எண்ணம். பிரம்மாண்டமான எண்ணம்ன்ற ஒரு வலைக்குள்ள நம்ம எல்லாம் மாட்டின்னு இருக்கோம். இந்த எண்ணம்ன்றது என்னன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, எண்ணம்ன்றது வெறும் நினைவுகள், நிகழ்வுகள், அவ்வளவுதான். வெறும் எண்ணம்ன்றது பிரிச்சு பார்க்கும் பொழுது வெறும் நினைவுகள், நிகழ்வுகள் இதை சார்ந்துதான் எண்ணம் வரும். நினைவையும் நிகழ்வையும் தொட்டு 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 நமக்கு மறுபடியும் சலனத்தையும் குழப்பத்தையும் கொடுத்து சிந்தனையில ஒரு தெளிவில்லாத தன்மையை ஏற்படுத்தி சுவாசத்துல மாறுபாடை உண்டாக்கி உண்மையான உயிர் நிலையை நமக்கு உணர முடியாம, உயிர் தன்மையை எடுத்து நம்ம இயங்க முடியாம நம்மள மாறுதலுக்கு உட்படுத்தி நம்மள அழுத்திக்கிட்டே இருக்கோம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் ஜீவன். ஜீவன் அப்படின்றது ஒரு இருப்பின் நிலை. இப்போ இருப்பா இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம ஜீவன் சொல்றோம். இந்த ஜீவன் எண்ணங்களால சூழப்படும் பொழுது அந்த நினைவுக்கும் நிகழ்வுக்கும் உட்படுத்தப்பட்டு அடுத்து அதுக்குள்ள தோன்றக்கூடிய சிந்தனைகள் சலனத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி அடுத்து அதுக்குள்ள சுவாசம்ன்றது மாறுபட்டு, சுவாசத்தோட தன்மை மாறுபட்டு அதனுடைய அசைவும் அழுத்தமும் விதி வினையால நிர்ணயிக்கப்பட்டு அடுத்து அது தன்னை அங்க தொலைக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்னா, உங்களுடைய சுவாசத்தை நீங்க உணர்ந்துட்டே இருக்கும்போது மாற்ற முடியும். சுவாசம்ன்றது ஒரு சக்தி நிலை. அந்த சுவாசத்தை நீங்க மாத்தணும். உங்களுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சுவாசத்தால தான் எல்லாத்தையும் உணர முடியும். இதை தாண்டி இதுவரைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி, அதாவது எண்ணங்களால, சிந்தனையால, அசைவுகளால எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி சுவாசம்ன்றது ஒரு உணர்வு சக்தியா மாறும் பொழுது அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஜோதின்னு சொல்றோம். ஜோதின்னு சொல்றது அததான். அந்த சுவாசத்தின் தன்மை பிராணசக்தியாக, உயிர் தன்மையாக, உயிரின் நிலையாக நமக்குள் உணர்த்தப்படும் பொழுது இந்த விழிப்புணர்வு தன்மை பிளஸ் உணர்வாக அந்த சுவாசம் மாறி அததான் ஜோதின்னு சொல்றோம். அந்த ஜோதிக்குள்ள அந்த சுவாசம் அதுவா மாறும் பொழுது அந்த ஒளித்தன்மையான உயிரின் தன்மையை தொட்டு ஒரு புள்ளியான உணர்வாக அது எப்பொழுதும் நமக்குள்ள நிரந்தரமா, உடல்ல மட்டும் இல்ல, உடல் இல்லாம இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஜீவன் இந்த விதமான பரிணாமங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சியை அடையணும் தனக்குள்ள. அப்ப அதுக்கு ஆரம்ப நிலை எங்க? எண்ணம். அதனாலதான் எண்ணத்துல ஒரு நியமா ஒரு முறையான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளுக்குள்ள சிந்தனைக்குள்ள ஒரு அமைதி உருவாகும். சிந்தனைக்குள்ள அமைதியும் தெளிவும் ஏற்படுற நிலைய உங்களுக்குள்ள சுவாசம் நிர்ணயித்து உங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தும். புரிதலை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வு தன்மை பெருகும். விழிப்புணர்வு தன்மை பெருகும் பொழுது இது எது விழிப்புணர்வா இருக்கிறதோ, எது உயிரா எல்லாத்துலயும் இருக்கிறதோ, எது படைப்பா இருக்கிறதோ, எது இயக்கமா இருக்கிறதோ எல்லாத்துலயும் நான் இருக்கிறேன். அந்த உயிர்னு சொல்லக்கூடியது நமக்கு கொடுத்ததை நம்ம சரியா உபயோகப்படுத்தி அதனுடைய தன்மையை நம்ம உணர்ந்துக்கும் பொழுது
அப்ப நம்ம இந்த படைப்பின் சக்தியாக, படைப்பின் உணர்வாக இந்த பிரபஞ்சத்துல என்றும் இருந்துட்டு இருப்போம். இனி அழிவே இல்லை. இது உயிருன்றதை அழிக்க முடியாது. உயிருன்றது எப்பொழுதும் படைப்பையே உருவாக்குன ஒரு சக்தி. அது அதுக்குள்ள எல்லாமே அடக்கம். அது என்னைக்கும் அழிவில்லாதது. அந்த அழிவில்லாத தன்மைக்கு நமக்குள்ள இருக்கிற சக்தியை மாற்றணும். இந்த சக்தியை எடுத்து வெறும் எண்ணங்களுக்காக செலவிட்டு சுவாசத்தை வீணடிச்சு அது வெறும் குழப்பங்கள் நிறைந்த ஒரு உணர்வா மாத்தி அதை விதி வினைப்படி செயல்பட்டு ஆசை, கோபம், பொறாமை இந்த மாதிரி கீழான குணங்களால நம்ம மாற்றும் பொழுது இது விரயம். உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த உயிர் சக்தியின் விரயம். உயிர் சக்தியை நம்ம விரயம் பண்றோம். உயிர் தன்மையை நம்ம இழந்து நமக்குள்ள திரையை போட்டுக்கிறோம். இந்த திரைகள் நமக்குள்ள ஒளியை காட்டாது. நம்ம ஒளியை உணர்ந்துக்கணும் அப்படின்னா இதை கடந்து வரணும். இதுக்குள்ள இந்த சுவாசத்தை தான் மாற்ற முடியும். நீங்க எதை மாத்தினாலும், எங்க போய் எதை மாத்தினாலும் எதுலையும் மாறாது. இனி இந்த பிறவிக்கு மட்டும் இல்ல, எந்த பிறவிலையும் நீங்க உங்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் இந்த உணர்வுகள்லாம் உண்டு. இந்த பாடத்தை நம்ம கத்துக்கிற வரைக்கும் மறுபடியும் நம்ம ஒரு சுவாசத்தின் உணர்வாக, இயற்கையின் சக்தியாக, காலத்தோட இயற்கையோட இணைந்து 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 நம்ம பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த அறிவு உணர்ந்துட்டோம்னா, இந்த அறிவை நமக்குள்ள ஏற்படுத்துறவர் குரு. இந்த அறிவு தான் குரு. குருவோட அனுகிரகத்தால, அவருடைய அருளால, அவருடைய பூரணமான ஆசீர்வாதத்தால இந்த ஜீவனுக்கு அது கிடைக்கும் பொழுது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே புரியும். இது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மட்டுமே. இந்த கதாபாத்திரத்துல எப்படி உணரப்படுறோமோ அந்த விதமான தன்மைகள் தான் நம்மளை நிர்ணயிக்குது. இங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படணும். இங்க எதுவுமே இல்லை. ஆனா கொடுத்துருக்கிறப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் வாழ்த்தணும். இருப்புன்ற சக்தியை எதுக்கு கொடுக்கலான்னா எல்லாத்தையும் வாழ்த்தணும். எல்லாத்தையும் எப்பொழுதும் எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் உணர்ந்து உணர்ந்து பார்த்து அந்த சக்தியை அதுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் சக்தி பெருகி பெருகி நம்மளை தூய்மைப்படுது. நமக்கு ஜீவனுடைய குறைகளை, அதனுடைய மாசுகளை நீக்கிறது மட்டுமில்ல, எப்பொழுதும் அதுவா மாறக்கூடிய அந்த உணர்வா எப்படி நல்லா இருக்கணும்ன்றத அனுபவிச்சு ஒரு நிறைவு ஏற்படுற அந்த நிறைவின் தன்மையாக ஜீவன் மாறிடும். நிறைவின் தன்மையாக ஜீவன் மாறும் பொழுது அது பூரணத்தின் சக்தியா தெரியும். அந்த பூரணத்தின் சக்திக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அது முழுமையான உயிர்த்தன்மையோடு இணைந்த உயிரோட முழுமையா தெரியும். இந்த உயிருக்குள்ள நிறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி அந்த பூரணம். அந்த பூரணம் தான் இங்க எல்லாம். இது எல்லாமே நம்ம அடிச்சு தேடி ஓடி நம்ம கண்டுபிடிக்கிறது நினைக்கிறது இந்த பூரணத்தை தான். இந்த பூரணத்தை தான் நம்ம இங்க எல்லாமாவும் நம்ம பார்க்கிறோம். இந்த பூரணம் எல்லாமே இங்க பூரணம், எல்லாத்திலையும் பூரணம் இருக்கு. எது பூரணம் இல்லை நம்மளை உணர வைக்கிறது? நம்முடைய எண்ணம், நம்முடைய இருப்பு, நான் எனக்குடைய நினைவு, நிகழ்வு, இதனுடைய அனுபவங்கள், இதெல்லாம் தான் நமக்கு இல்லைன்னு சொல்ல வைக்குது. இது நம்ம மாத்தி செய்யும் பொழுது நேர்மறையான பெருக்கத்தோடு சுவாசத்துல மலைமாற்றம் பண்ணி உங்களுடைய சுவாசத்தின் ஈர்ப்பு தன்மை அது மேல் நோக்கி சென்று அது உள்ளுக்குள்ள அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது ஒரு சில பயிற்சிகளால் நம்ம அதை உணரும் பொழுது இந்த ஜீவன் அந்த முழுமையான சக்தியா வெளிப்படுத்தப்படும். அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரையா இருக்கக்கூடிய அந்த மாசுகள்லாம் விலகி இது ஒரு பூரணத்தோட நிலைன்றத அதுக்குள்ள இருந்து வெளிப்படும். இதுதான் உண்மை. இதைதான் உணர்த்தி இருக்காங்க. இதுக்கு மறுபடி என்ன பண்ணினாலும் எங்க தேடினாலும் கிடைக்காது. சுவாசத்துலதான் அதனுடைய விடையை கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய சுவாசம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. சுவாசம் ஒரு வழிகாட்டி தான். சுவாசத்துக்கு வழிகாட்டி எது வரைக்கும் கூட்டு போவாங்க? அந்த வழிகாட்டி கொண்டு போய் அந்த இடத்தை அடையிற வரைக்கும் சுவாசம் உண்டு. அந்த மாதிரி நமக்குள்ள அந்த சுவாசத்தின் வழியே நம்ம மேலே ஏறி அதுக்கப்புறம் சுவாசத்தின் தன்மையா நம்ம மாறிடுவோம். சுவாசத்தின் தன்மை என்ன? உணர்வு, உயிரின் வெளிப்பாடு, உயிரின் விழிப்புத்தன்மை பிளஸ் உணர்வு. இந்த உணர்வா நம்ம மாறிடுவோம். மாறிடும் பொழுது அந்த வெளிக்குள்ள நம்ம சலனம் இல்லாம இருப்போம். இந்த உணர்வு ஒளித்தன்மையை பெறுகிறதும் இந்த நிலையை ஜீவனுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த உடல்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இங்க எல்லாமே இல்ல. எது வரைக்கும் இல்ல?
நம்ம காலத்தோடையும் இயற்கையோடையும் இருக்கும் பொழுது உண்மை. நிச்சயமா இது மாற்றப்படும். ஒரு நாள் இந்த கதாபாத்திரம் மாற்றப்படும். அப்ப நம்ம இல்லை. அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மேல இருக்கிறதெல்லாம் பார்க்காம உள்ளுக்குள்ள உணர்ற அந்த உணர்வு நோக்கி நம்ம இருக்கும் பொழுது வெளியில இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை. உள்ளுக்குள்ள உணர்ற இது ஒண்ணுதான் உண்மை. எல்லாமே ஏகம், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் எல்லாமாவும் இருக்கு. ஒரே உயிர் தான். மரங்களுக்கு ஒரு தன்மையும், விலங்குகளுக்கு ஒரு தன்மையும், பறவைகளுக்கு ஒரு தன்மையும், ஒரு எறும்புக்கு கூட இருக்கு. அதுதான் இருக்கு. எல்லாமே அது எல்லாத்துக்குள்ளேயும் அதுவா மாறி இருக்கு. இதைதான் உணர்த்துறதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை உணர்ற தன்மையை தான் அறிவுன்னு சொல்றோம். அவர் தான் குரு. குருவோட அனுகிரகத்தால, குருவோட அருளினால நமக்கு இது நிச்சயமா கிடைக்கும். குரு நிச்சயமா புரிய வைப்பார். குரு படிப்படியா நம்மளை உயர்த்தி அந்த நிலைக்கு கொண்டு செல்வார். அதனால எப்பொழுதும் எல்லாரும் எப்பொழுதும் குருவின் நாமங்களை சொல்லி அவரை போற்றிக்கிட்டே இருக்கணும். அவரை போற்றிக்கிட்டே இருக்கணும். பாபாஜியோட அருள், பாபாஜியோட அனுகிரகம் எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றும். பாபாஜியை நினைச்சுக்கிட்டே இருப்போம். பாபாஜியோட நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். அவருடைய உணர்வுகள் தான் அதிர்வலைகளா எங்கும் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு. அதனால நம்ம பாபாஜி நிச்சயமா எல்லாருக்கும் வழிகாட்டுவார். இந்த புரிதலை ஏற்படுத்துவார். எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்த நிறைவு தன்மையை உணர்த்தி எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த உணர்வா மாறி கடைசியில அந்த உணர்வா மாறுறதும் பாபாஜி. எல்லாமே இங்க பாபாஜி. அதனால பாபாஜியை போற்றுவோம். பாபாஜியோட பாதங்களை பணிவோம். ஹரி ஓம். यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्।